ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு மினி vlog தான். என்னென்னா நேற்று வேலண்டைன்ஸ் டேக்கு எங்கள் வீட்டுக்கார் கிஃப்ட் பண்ணியிருந்தார். ஸோ நான் அதை அன்பாக்சிங் வீடியோ ஈவினிங் தான் அப்டேட் பண்ணேன். மார்னிங் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். ஸோ ஈவினிங் தான் அப்டேட் பண்ணேன். அதில் நான் என்ன போட்டிருந்தேன்னா, நம்மளுக்கு தேவையான ஒரு பொருள் தேவையான நேரத்தில் கிடைக்கும்போது அது பெஸ்ட்டு கிஃப்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஏன் அப்படி சொன்னேன்னா நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருந்த ஃபோன் 6 இயர்ஸ் ஆகுது நான் வாங்கி. இப்போ அது என்ன ஆச்சுன்னா, அதுக்கு உடம்பு சரியில்லை. என்ன பண்ணுதுன்னா, அதுவே எல்லாருக்கும் ஃபோன் பண்ணுது. அதுவே கட் பண்ணிடுது. அப்புறமா அதுவே ஆஃப் ஆகிடுது. அதுவே ஆன் ஆகும். இப்போ என்ன புதுசாக என்ன பிரச்சனைனா ஸ்க்ரீன் ஆஃப் ஆகிடுது. ஒன்று நான் சார்ஜ் போட்டுட்டு எடுக்கும்போது ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகுது. நான் அப்போ ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா யாருனா கால் பண்ணால் தான் எனது ஸ்க்ரீனே ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருந்தது. அதனால் வெளியில் எங்கேனா போனால் கூட பவர் பேக்கோடு சுற்ற வேண்டியதாகிடுச்சு. ஏன்னா பவர் பேக்கில் சார்ஜ் போடும்போது அது ஸ்க்ரீன் ஆன் ஆகும். ஸோ அப்படியே யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் எங்கள் வீட்டுக்கார்ட்ட நான் ஃபோன் வேணுன்றதை நான் கேட்கவே இல்லை. ஏன்னா இப்போ இல்லை, எப்போயுமே எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு நான் அவரை தொல்லை பண்ணவே மாட்டேன். இப்போ வீட்டை ஒரு ஆள் மேனேஜ் பண்ணுறாங்க, நம்மளுக்கு எந்த தொல்லையும் கொடுக்கல, இது வேணும் அது வேணும் நம்மக்கிட்ட எதுவும் அவங்க கேட்கல. ஓகேங்களா? அவரே தான் ஃபுல் அண்ட் ஃபுல் மேனேஜ் பண்ணும்போது நம்ம போயிட்டு எனக்கு இது வாங்கி கொடு அது வாங்கி கொடுன்னு தொல்லை பண்ணக்கூடாதுன்றது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகேங்களா? அதனால் நான் அவர்கிட்ட எதுவும் கேட்டு தொல்லை பண்ண மாட்டேன். ஸோ இதுவுமே நான் கேட்கல. நான் இது மாதிரி கஷ்டப்படுறேன்றது அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் அதை சர்ப்ரைஸாக மெயின்டைன் பண்ணி எனக்கு ஒரு ஃபோன் வாங்கி கொடுத்தாரு. ஸோ அது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாகவும் இருந்தது. இருந்தாலும் என்னடா இது இருக்கிற கஷ்டத்தில் இப்போ எதுக்கு ஃபோனெல்லாம் அப்படின்ற மாதிரியும் இருந்தது. சரி அதான் கேட்டேன், இப்போ எதுக்கு நான் இருக்கிற கஷ்டத்தில் ஃபோன் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இல்லைம்மா இந்த ஃபோனையே வச்சு நீ இதிலே வீடியோலாம் எடுத்துகிட்ருக்க, இது அடிக்கடி ஆஃப் ஆகிடுது, ஃபோன் யாருக்குன்னா பண்ணனா கூட உன்னால் அர்ஜென்ட்டுக்கு பண்ண முடியலல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஸோ அதனால் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இது வாங்கி 1 வீக் ஆகுதான். ஸோ எனக்கு சர்ப்ரைஸாக இருக்கணும்னு மறைச்சி வச்சுருந்தாங்க வீட்டில். அதுதான் இப்போ நம்ம ஹஸ்பண்டுக்கு தெரியும். ஓகேங்களா? நம்மளுக்கு என்ன தேவை, இந்த நேரத்தில் என்ன தேவைப்படுதுன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த டைமில் நம்மளுக்கு அவங்க கன்ஃபார்ம் அதை வாங்கி கொடுப்பாங்க. ஓகேங்களா? நம்மளா போயிட்டு வீட்டை மெயின்டைன் பண்ணுற ஒரு ஆள்கிட்ட போயிட்டு எனக்கு இது வாங்கி கொடுங்க அது வாங்கி கொடுங்கன்னு நம்ம தொல்லை பண்ணக்கூடாது. நம்மளால் ஹெல்ப் பண்ண முடியலனாலும் கூட இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணாமல் இருந்தாலே ஹஸ்பண்ட் நம்ம கேட்குறத அவங்க நம்ம கேட்குறதுக்கு முன்னாடியே வாங்கி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்களே இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டுக்கார்ட்ட போய்ட்டு எனக்கு அது வாங்கி கொடுங்க இது வாங்கி கொடுங்கன்னு தொல்லை பண்ணாமல் இருந்தாலே உங்களுக்கு தேவையானதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக உங்களை தேடியே வரும். ஓகேங்களா? அவ்வளோதான்.